பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 செய்தித்தாள் சட்டம், 1910 இந்திய பத்திரிகை சட்டம். ரெண்டு சட்டங்கள் முக்கியமானது. இதில் 1908 செய்தித்தாள் சட்டம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஆட்சேபனைக்குரிய செய்திகளை வெளியிடும் போது அந்த அச்சகங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிபதிக்கு அதிகாரம் வழங்கும். அதாவது ஆட்சேபனைக்குரிய செய்திகள் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசுகிறது தான், சரிங்களா? எந்த ஒரு செய்தித்தாளும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நியூஸ் வெளியிடும் போது அந்த அச்சகங்களோட சொத்துக்களையே பறிமுதல் செய்யறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறது எதுனா 1908 செய்தித்தாள் சட்டம். இது 1910 இந்திய பத்திரிகை சட்டம். எதுக்கு அப்படின்னா, அதே மாதிரி செய்தி வெளியிட்டாங்கன்னா அந்த உரிமையாளர்களுக்கு பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்கியது, சரிங்களா? இந்த சட்டத்தின்படி தான் அன்னி வந்து பிணைத்தொகை கட்டியிருப்பாங்க. அப்போது செய்தித்தாள்னா 8, பத்திரிகைனா 10 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வஉசி சார்ந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துருவோம், சரிங்களாப்பா? சுதேசி நாவாய் சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எதுனா 1906 அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16 என்ன அப்படின்னா, அதாவது 1905 அக்டோபர் 16 இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கப்பிரிவினை பிரிக்கப்பட்ட நாள். அது வங்கப்பிரிவினை பிரிக்கப்பட்ட அடுத்த வருஷம் அதே தேதி துவக்கிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட துவக்கியிருப்பார் சுதேசி நாவாய் சங்கத்தை. ஸோ 1906 அக்டோபர் 16 அப்படின்றது சுதேசி நாவாய் சங்கம் துவக்கப்பட்ட ஆண்டு. ஸோ 2 கப்பல் வாங்கியிருப்பார், SS காலியா, SS லாவோ. இது வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சுன்னா 10 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். இதுதான் 2024 குரூப் 4 கொஸ்டின். எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு 10 லட்சம் ரூபாய். இது வந்து 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் அப்படின்ற கணக்கில் விற்கப்பட்டிருக்கும், சரிங்களாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விற்கப்பட்டிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது வந்து 12th புக்கு தான். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் 2வது லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.